இன்பமாக பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த ரமலான் இந்த விஷயத்துல இருந்தங்களை விடுதலை, இன்மையும் இழப்போம், மறுமையும் நிச்சயமாக இழப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா. யார் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கிறார்களோ அல்லாஹ் மறுமையில் அவர்களின் குறையை மறைப்பான். யார் ஒரு முஃமினின் குறையை தேடுகிறாரோ அவர் வீட்டு அறையில் இருந்தாலும் அல்லாஹ் அவரை கேவலப்படுத்துவான். யார் சொன்னது? இந்த துனியாவிலே அதுக்கான கூலி கிடைக்கும். சகோதரர்களே, இந்த சபையில் நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். ஏன் சந்தோஷமா ஒரு மௌலவியா முன்னாடி நிற்க முடியுது? அல்லாஹ் என்ன மறைச்சான். அல்லாஹ்வுடைய பேர்களில் ஒன்று சித்தீர், மறைக்கக்கூடியவன். அல்லாஹ் என்னை மறைத்தான், உங்களையும் அப்படிதான் மறைச்சிருக்கிறான். நிறைய பாவம் செய்திருக்கிறோம் சகோதரர்களே. அவை எல்லாவற்றையும் அந்த திரையை அல்லாஹ் நீக்கிவிட்டால் ஒரு இரவு தூங்கி எழும்புவோம், ஊரை விட்டு ஓட வேண்டி வரும். மக்களுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது, கேவலப்பட்டு விடுவோம். அல்லாஹ் மறைச்சிருக்கிறான். பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அறிவிப்பாளர் வரிசை கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மழை பொழியல்ல. அந்த மக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இது ஒரு படிப்பினைக்காக சொல்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட துவா செய்றாங்க, யா அல்லாஹ் மழை பொழியல்ல, ரொம்ப கஷ்டம் இறைவா, மழை வேண்டும். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சமூகத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார், 40 ஆண்டுகளாக பாவம் செய்து கொண்டே இருக்கிறார். அவரை நீங்க வெளியாக்குங்க, மழை பொழியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களை கூட்டுறாங்க, எங்களில் ஒருவர் இருக்கிறார், 40 ஆண்டுகளாக பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தயவு செய்து அவர் வெளியே வாருங்கள், அவர் வந்தால் தான் மழை பொழியும். யாரும் வரல. இரண்டாவது விடுத்தம் சொல்றாங்க, யாரும் வரல. மூன்றாவது விடுத்தம், அந்த பாவம் செய்த 40 ஆண்டுகள் பாவம் செய்த மனிதர் தலையை குனிந்து முகத்தை மறைத்து அல்லாஹ்விடம் முறைப்படுகிறார், யா அல்லாஹ் 40 ஆண்டுகளாக நான் பாவம் செய்தேன், என்னை மறைத்தாயா அல்லாஹ், நீ இப்பொழுது என்னை வெளிப்படுத்த போகிறாயா, கேவலப்படுத்த போகிறாயா இறைவா, என்னை மன்னிப்பாயாக என்று கண்ணீர் வடிக்கிறாங்க. மழை பொழியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ் அவரை வெளியேற்றினா தான் மழை உண்டாய், அவர் வெளியேறல, யார் என்று தெரியல, மழை பொழிகிறதே. அல்லாஹ் சொல்கிறான், மூசாவை யாருக்காக மழையை தவிர்த்தேனோ அவருக்காகவே இப்பொழுது மழை பொழிகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அவரை நான் பார்க்கணும், யா அல்லாஹ் கொஞ்சம். அல்லாஹ் சொல்கிறான், 40 ஆண்டுகள் பாவம் செய்கிற பொழுதே அவரை மறைத்தேன், இப்பொழுது அவர் திரிந்து விட்டார், இப்பொழுது நான் உனக்கு காண்பிப்பதா என்று அல்லாஹ் சொல்றான். சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை மறைச்சிருக்கிறான். அதால தான் ஹாஜியார், அசரத், டாக்டர், தொழிலதிபர், நல்ல விவசாயி எல்லா பெயர்களும். அல்லாஹ் இந்த திரையை நீக்கிவிட்டால் கேவலப்பட்டு, அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத் இது. சகோதரர்களே, சக மனிதர்கள் விடயத்தில் எல்லை மீறினால் அந்த திரை நீக்கப்படும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இந்த ரமலான் சக மனிதர்கள் விடயத்தில் முதிர்ச்சியாகவும் பேணுதலாகவும் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாகவும் எங்களை நாங்க மாற்றணும். ஒரு செய்தியை பாருங்க.